ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டியாக ஒரு விளாக் பார்க்கலாம். மார்னிங் காலையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். தக்காளி, வெங்காயம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா வர்ற வழியில் மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மீனும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து இதை வச்ச உடனே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு என்ன லஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா போட்டு ஒரு தக்காளி சாதமும் சிம்பிளான ஒரு தயிர் பச்சடியும் தான் பண்ணி கொடுத்து விட போகிறேன். நம்ம சேர்த்துருக்க மசாலா ப்ளஸ் வந்து அந்த ஜீரக சம்பா ரைஸோட வாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியே இருக்கும். ஸோ வந்து கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ்க்கான லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் பேக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து எழுப்பி அவங்கள வந்து ஸ்கூல் கிளப்பி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா மற்ற வேலை எல்லாமே பார்ப்பேன். பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ வந்து காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பப்பாளி பழமாக வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா ஆளுக்கு ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பசி அவ்வளோவா யாருக்குமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி பண்ணலை. லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அதாவது பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கேன். வாங்கிட்டு வந்த திங்ஸை வந்து நம்ம அதாவது பிளேஸில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாவே மைண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெட்டராக ஃபீல் ஆகும். ஃப்ரிட்ஜில் வைக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சமையல் வேலை முடிச்சுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து சமையல் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிது வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பார்த்திங்கன்னா இந்த மீன் தான். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மத்தி மீன் வந்து எங்கேயாச்சும் ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா உணவில் வந்து எடுத்துக்கோங்க. வெஜ்ஜில் கீரைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் இந்த மத்தி மீனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நம்மளோட சமையலில் வந்து கீரை வந்து 2லேருந்து 3 நாள் வாரத்தில் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மத்தி மீன் வந்து எடுத்துக்கோங்க. மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சாச்சு. லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜை பார்க்குறதுக்கே அவ்வளோ மோசமாக அவ்வளோ அன்க்ளீனாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதை வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையுமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். மேலே வந்து அந்த ஃப்ரீசரில் பிஸ்தா எசன்ஸ், சாக்லேட் எசன்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிந்தி கிடந்தது. ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. லைட்டாக கூட ஒரு துணி வச்சு கூட தொடச்சி விடாமல் அப்படியே விட்டாச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து அன்க்ளீனாக இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் வந்து சிந்திருக்கு. அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ அதையும் வந்து இப்போ நம்ம டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஃப்ரிட்ஜை வந்து எப்படி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து நல்லா வந்து நம்ம என்ன லிக்விட் வந்து யூஸ் பண்ணி கழுவுமோ அதை எடுத்து வந்து கழுவி வெயிலில் வந்து காய வச்சுட்டு வந்துடலாம். அது காஞ்சிட்ருக்க டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்பான்ஜ் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அழுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். கண்டிப்பாக கம்மினார் போட்டு தேய்ச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்பான்ச் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க எல்லா சைடுமே. இந்த மாதிரி இந்த இடத்த வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு இதை வந்து ஒரு துணி வச்சு இங்கேயே வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா சைடுமே பரவாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி லிக்யூட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணி வச்சாலே பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். எந்தெந்த இடத்துலலாம் அழுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து இந்த நிலைமைக்காக காரணம் பார்த்திங்கன்னா 1 மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை வந்து கண்டுக்கவே இல்லை, வைக்க எடுக்க அந்த மாதிரி மட்டும்தான் இருந்தேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். 1க்கு 2 டைம் பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் அலசிட்டு. நம்ம சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதில் வைப்போம். ஸோ 1க்கு 2 டைம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து நல்லா எல்லா சைடும் பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுக்கிறேன். ஃபைனலாக நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அது பிளேஸில் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகளும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி கவர் எடுத்து இதில் இருக்க காய்கறி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து இந்த கவரில் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு 1 வீக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது காய்கறி எல்லாமே. இந்த மாதிரி எல்லா காய்கறியுமே தனித்தனியாக இந்த மாதிரி கவரில் போட்டு இதை பார்த்திங்கன்னா இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங், வீடு வந்து க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் போச்சு. எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து லன்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கான என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த 2 சிஸ்டரும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்க கமெண்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் கொடுப்பேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.